நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல். கொஞ்ச நாளாவே வேற மொழி படத்தை நம்ம மக்கள் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை தமிழ்ல எடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு படம் தான் மலையாளத்துல வெளியான பாஸ்கர் ஒரு ராஸ்கல். அந்த படத்தை இப்போ தமிழ்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரவிந்த் சாமி ஒரு சாதாரணமான பிசினஸ்மேன். அவருக்கு ஆகாஷ் என்ற பையனும் நாசர் ஒரு அப்பாவும் இருக்கிறாங்க. அவங்க பையன் என்னதான் அவர் மேல பாசமா இருந்தாலும் சில விஷயத்துல அவனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கல. நடிகை அமலாபாலும் அதே மாதிரிதான். அவங்க ஒரு விதமான கட்டத்துல தான் காதலிச்ச கணவரை இழந்துட்டு நைனிகாவோட தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஆகாஷ், அதாவது நம்ம அரவிந்த் சாமி பையன் மூலமா அமலாபாலு அரவிந்த் சாமிக்கு அறிமுகமாகறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு வராங்க. அப்பதான் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல லவ் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு நபர் என்ட்ரி ஆகுறாரு. அது அமலாபாலுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியை தருது. அதே மாதிரி ஒரு விஞ்ஞானி இறந்து போறாரு. அவர் கொலைக்கு யார் காரணம், இந்த மர்மமான பின்னணி என்ன, அமலாபாலை தேடி வந்தவர் யாரு, அமலாபாலோட கணவர் என்ன ஆனாரு, கடைசியா அரவிந்த் சாமியும் அமலாபாலும் சேர்ந்தாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. அரவிந்த் சாமி கொஞ்ச நாளா வில்லனா நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் ஹீரோவா என்ட்ரி கொடுத்திருக்காரு. இன்னும் அவரோட பழைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் பார்த்தே தெரியுது. அவரும் அவரோட நடிப்பை திறமையை நல்லா காமிச்சிருக்காரு. மக்கள் ரசிக்கும் வகையில அவரோட ஆக்டிங் ஸ்கில் இருக்கு. அதே மாதிரி அமலாபாலும் மீண்டும் ஹீரோயினா களத்துல இறங்கியிருக்காங்க. முன்ன நம்ம எப்படி அமலாபாலை பார்த்தோமோ அதே லுக்ல செம அழகா இருக்காங்க. இந்த ஸ்டோரியில வரது பாத்தீங்கன்னா அவங்க ரியல் லைஃபோட ஒத்து போகிற மாதிரியே தான் இருக்குது கதை. விஜய் சேதுபதியோட நடிச்ச குட்டி பையன் மாஸ்டர் ராகவன் இந்த படத்துல அசத்தி இருக்காரு. டான்ஸ், பாட்டு, ஆக்டிங்னு எல்லா இடத்துலயும் செமையா ஸ்கோர் பண்றாரு. அதே மாதிரிதான் நைனிகாவும் சும்மா இல்ல, படம் முழுவதும் செமையா ஸ்கோர் பண்றாங்க. ஆக்டிங் ஸ்கில்ல ஒரு சின்ன ஹீரோயின் மாதிரி தான் படத்துல வராங்க. அதே போல குழந்தைங்க அடம் பிடிச்சாலும் ஒரு சில இடத்துல அவங்க அடம் பிடிக்கிறது ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு இந்த படம் நமக்கு உணர்த்துது. இந்த படத்துல காமெடிக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ரமேஷ் கண்ணா, ரோபோ சங்கர், சூரி. 3 பேரும் அவங்க செலச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்க இடத்துல ஸ்கோர் பண்ணி மக்கள் கிட்ட கைத்தட்ட அள்ளுறாங்க. இந்த படத்துல கல்யாணிக்காக ஒரு சின்ன விஷயத்தால பெரிய பிரச்சனையே வருது. இதுல மதுவா இல்ல மாதுவான்னு படத்துல பாருங்க. படத்தோட கிளாப்ஸ். மாஸ்டர் ராகவன், பேபி நைனிகா 2 பேருமே படம் முழுக்க ஸ்கோர் பண்றாங்க. அரவிந்த் சாமி, அமலாபால் ஜோடி பார்க்க நல்லாவே இருக்கு. ரோபோ சங்கர், சூரி, ரமேஷ் கண்ணா என அவங்க இடத்துல சூப்பரா கலக்கியிருக்காங்க. படத்தோட பல்ப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதற்காக கதை ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்த விட்டுட்டு வேற ட்ராக் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மொத்தத்துல பாஸ்கர் ஒரு ராஸ்கல் நல்ல என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி மேஜிக்னே சொல்லலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.